அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிபர்களுக்கு, இளைஞர்களாகிய வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு கர்த்தருடைய ஆலோசனையாக வேத வசனத்தில் இருந்து ஒரு சில சத்தியங்களை நாம் பார்ப்போம். எரேமியாவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எரேமியாவை தமக்கென்று தெரிந்து கொண்டு அவர் ஒரு அழைப்பை தருகிறார். அவர் தரும்போது அவர் சொல்கிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்லி ஒரு அழைப்பை தருகிறார். அப்பொழுது எரேமியா சொல்கிறான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்று அவன் சொல்லுவதை நாம் எரேமியாவில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து அறியலாம். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுவதையெல்லாம் நீ பேசுவாயாக என்று சொல்லி அவனுக்கு ஒரு உத்வேகத்தை, ஒரு உற்சாகத்தையும், ஒரு நல்ல தூண்டுதலான ஒரு பலத்தை அவனுக்கு அவர் சொல்லி திடப்படுத்துகிறார். அப்பொழுது அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லி இன்னுமாய் ஊக்குவித்து பேசுகிறார். அதோடு கூட கர்த்தர் தமது கரத்தை நீட்டி அவனுடைய வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன், நீ பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேல் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லி அவனை மென்மேலுமாக அவனுக்கு ஒரு அதிகாரங்களை கொடுத்து அவனை தன்னுடைய பணிகளுக்காக, கர்த்தருடைய பணிகளுக்காக, கர்த்தருடைய சேவைக்காக முற்றிலுமாய் எரேமியாவை கர்த்தர் எதிர்பார்த்து இந்த அழைப்பை அது எரேமியாவுக்கு செய்வதை நாம் எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து அறியலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாலிப தம்பி தங்கைகளே, உங்களுடைய இந்த இளமையில் கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தும்படி அவருக்கென்று சொல்லி ஏதாவது ஒன்று செய்வதற்காக தன் ஜீவனத்தை ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுப்பது மிகவும் நல்லது. வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைந்து வேத வசனத்தில் பிரசங்கியில் நாம் வாசித்தருகிறோம். ஏன் என்று சொன்னால், இந்த உலகம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. இந்த மோசமான உலக வாழ்வில் பலவிதமான காரியங்கள் இளமையிலே வாலிபர்களை அது மடக்கி சென்று எங்கேயோ கொண்டு போய் ஒரு சரியான பள்ளத்தில் தள்ளி வாழ்க்கையில் வாலிபர் மிகவும் மோசமான நிலைக்கு ஆளாக்கப்படும்படி சூழ்நிலைகள் இன்றைக்கு வாலிபர்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டு இருப்பதை அறிவோம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து வாலிபன் தன் வழியை எதினால் சுத்திகரித்துக் கொள்வான் என்று சொன்னபடி கர்த்தருடைய வசனத்தை காத்துக்கொள்ளவும், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை கீழ்ப்படிந்து அதற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒரு சாட்சிகளாக விளங்கத்தக்கதாக தேவன் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இளம் வாலிப தம்பி தங்கைகளை, இதை நீங்கள் கேட்டு கர்த்தருக்கென்று உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. 2 தீமோத்தேயுல இதை குறித்து வாலிபர்களுக்கான அநேக அறிவுரைகள், சத்தியங்கள் எழுதப்பட்டுள்ளதை நாம் வாசித்தறிய முடியும். இதில் முக்கியமாக இளமை வேகத்தில் தடமாறக்கூடாது என்று சொல்லி 2 தீமோத்தேயுல ஒரு ஆலோசனையும் சொல்லப்படுகிறது. இளமையின் வேகத்தில் நாம் தடமாறக்கூடாதபடிக்கு கர்த்தர் வழியில் நாம் நிற்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். தேவனின் பிரதிநிதிகளாக உலகில் வாழும்போது அதனை கற்புடன் நாம் காத்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது வேத வசனத்தில் நமக்கு சொல்லுகிற அறிவுரை. எந்த சூழ்நிலையிலோ நாம் வைக்கப்பட்டாலும் தேவ பிள்ளைகள் என்பதை விளங்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலோ, சமுதாயத்திலோ, குடும்பங்களிலோ, எந்த பகுதிகளிலோ
நம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை விளங்கும்படி செய்வதற்கான சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதோடு கூட எதிலையும் நாம் நிதானமுடன் நம்முடைய பண்புகளை நாம் காத்து நடக்க வேண்டும். நல்ல ஒரு அன்பாக, ஒரு பணிவாக மற்றவர்களிடத்தில் பழக வேண்டும். இதையெல்லாம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 23 26 வசனங்களை நாம் வாசித்து அறிகிறோம். அது மாத்திரமல்லாமல் தேவனுடைய தூய பிரமாணத்தை, அதாவது வேதாகமத்தை தெளிவாக புரிந்து கொண்டு அதை நாம் தெளிவாக அதன் அடிப்படை கொள்கைகளை நன்றாக புரிந்து அதன் அடித்தளத்திலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முற்பட வேண்டும். நாள்தோறும் அந்த வசன கண்ணாடியிலே நம்மை பார்த்து நம்முடைய குறைவு எல்லாம் என்ன என்பதை சரிப்படுத்தி கொண்டு சரியான சத்துவத்தை அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 19ஆவது வசனம், 21ஆவது வசனம். ஆக தீத்து 2:8 கூட நாம் பார்க்கிறோம். ஆக நாம் தேவனிலும் அவர் வலிமையிலும் சரியான சார்பு மனப்பாங்காக நாம் வாழ வேண்டும். தேவன் நமது திறமைகளை சரியான நேரத்தில் சரியான நிலையில் பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் நாம் எப்போதும் அந்த அர்ப்பணம் செய்தவர்களாக இருக்க வேண்டும். தேவநாமம் மகிமைப்படும் போது நாம் எப்பொழுதுமே தாழ்ந்த ஒரு சூழ்நிலையில் நம்மை தாழ்த்தி எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இல்லாவிட்டால் பிசாசானவன் நம்மை வீழ்த்து விடுவான். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். பிசாசானவன் எப்படியாவது நமக்குள்ளே பெருமைகளையும் பயங்கரமான ஒரு மேட்டிமைகளும் தவறான கருத்துக்களை நாம் மற்றவர்களுக்கு இந்த நாட்களில் இந்த காலகட்டங்களுக்குரிய நவீனமான சூழ்நிலையில் அநேக தந்திரமான காரியங்களை பிசாசான வாலிபனுடைய உள்ளத்திலே நினைவுகளை கொண்டு வந்து அவன் வீழ்த்துவதற்கு எப்பொழுதும் பிசாசானும் ஆயத்தமாக இருப்பான். அதற்கு எதிர்த்து நின்று வாலிபர்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தங்களை தாழ்த்தி அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையுள்ள சத்தியங்களை உண்மையோடு பாவிக்கும்படி வாலிப பிராயத்தில் வாலிபர்கள் தங்களை ஒப்புக் கொடுப்பது நல்லது.